Hello students, in this video I am going to explain the 8th exercise of your lab program, time between two click events. So what is the aim of this program? To write jQuery program for count the number of milliseconds between the two click events on a paragraph. So ஒரு பேராகிராஃப் இருக்குது, அந்த பேராகிராஃபில் இப்போ நீ கிளிக் பண்ணுறேன், அதுக்கப்புறம் அதே பேராகிராஃப் மேலே வச்சு திரும்ப கிளிக் பண்ணுறேன். ரெண்டுக்கும் இடையில இன்பிட்வீன் எவ்வளோ டைம், எவ்வளோ மில்லி செகண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நீ வந்து டிஸ்பிளே பண்ண போகிற. ஸோ டூ கிளிக் ஈவெண்ட்ஸுக்கு இடையில எவ்வளோ டைம் இருக்குது அப்படிங்கிறத நீ இந்த ப்ரோக்ராம் வழியில் நீ வந்து சொல்ல போகிற, கோடை எழுத போகிறதுக்கான ப்ரோக்ராம். ஸோ இது நீ எழுதுறது jQuery ப்ரோக்ராம் இதில் கொடுத்துருக்கு. ஸோ இந்த jQuery அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு லைப்ரரி தான் ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரியை தான் நம்ம jQueryன்னு சொல்லுவோம். இப்போ இந்த jQueryயை வந்து நீ ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எப்படி டவுன்லோட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ இங்கே இருக்க பாருங்க, உனக்கு 8th எக்ஸசைஸ் இப்போ இந்த ஃபோல்டரில் நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ திஸ் இஸ் த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல், .js ஃபைலாக இருக்கும். இப்போ நான் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணும்பொழுது இது என்னவாக இருக்கும், jQuery வெர்ஷன் 1.11.2 வெர்ஷன். இது டைப் ஆஃப் ஃபைல் பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலாக இருக்கும். இது என்னதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நீ உன்னோட ப்ரோக்ராமில் நீ எழுத போகிறது, யூஸ் பண்ண போகிறது jQuery. ஸோ இந்த jQueryயில் இருக்கிற மெத்தட்ஸ், இதில் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ், கிளாஸ், இது எல்லாமே அப்போ தான் சப்போர்ட் பண்ணும். அதனால் இதை நீ டவுன்லோட் போட்டுட்டு இதை வந்து இந்த ஸ்கிரிப்டோட சோர்ஸாக இன்க்ளூட் பண்ணிக்கணும். உன்னோட ஜாவாஸ்கிரிப்டோட சோர்ஸாக உன்னோட ப்ரோக்ராமில் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் வந்து எக்ஸசைஸ் நம்பர் 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணுவேன் இல்லையா, அது உள்ளே இந்த jQueryயையும் நீ இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். இதையும் டவுன்லோட் பண்ணி அந்த ஃபைலையும் நீ வச்சுக்கணும். அப்போ தான் இந்த சோர்ஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த நோட் பேட் நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். A8ன்னு ஒரு நோட் பேடு, A8.html அப்படின்னு சேவ் பண்ணிட்டேன். இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு நார்மல் HTML ஃபைல் மாதிரி எழுதிக்கணும். ஸோ இந்த நார்மல் HTML ஃபைலில் நீங்கள் இங்கே jQueryன்னு எழுதுறதுனால இதுதான் நீ ஜாவாஸ்கிரிப்டில் எழுதுகிற ஃபஸ்ட் ப்ரோக்ராமாக இருக்கும். ஸோ இதில் வந்து மெட்டா கேரக்டர் செட்டெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணுவேன். அப்புறம் ஸ்கிரிப்ட், உன்னோட ஹெட்குள்ளே என்ன எழுதுகிற ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா நீ இங்கே கேல்குலேஷன் என்ன பண்ணுறியோ, டைம் பிட்வீன் டூ ஈவெண்ட்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு கிளிக்குக்கும் செகண்ட் கிளிக்குக்கும் இடையில. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா, இந்த ஃபங்க்ஷன் உள்ள இந்த ஈவெண்ட்டு நேம் அதுதான் பாஸ் பண்ணுறீங்க. இந்த ஈவெண்ட்டுங்கிறது நீ கிளிக் பண்ணுறது தான், அந்த பேராகிராஃப் மேலே வச்சு கிளிக் பண்ணுறது. ஸோ ஈவெண்ட்.டைம் ஸ்டாம்ப், அந்த ஈவெண்ட்டு எப்போ டைம் ஸ்டாம்ப் மைனஸ் அது எல்டின்னு வருது, அடுத்ததுக்கு வந்து அது வந்து எல்டி அப்படின்னு ஒரு வேரியபிளாக நீ அசைன் பண்ணிக்கணும். ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுறது, தட் இஸ் அந்த டைம், அப்புறம் எல்டியில் இருக்கிறது ப்ரீவியஸ் டைமாக இருக்கும். இது ரெண்டுக்கும் இடையில சப்ராக்ட் பண்ணுறது என்னவோ அதுதான் ரெண்டு ஈவெண்ட்டுக்கும் நடுவில் டைம். அதை நீ டிடி அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சு அதை இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இதே நீ திரும்ப பண்ணிகிட்டே இருப்பேன். சப்போஸ் உனக்கு ஈவெண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னோம்னா, கிளிக் அகெயின் அப்படிங்கிற மெசேஜ். நீ போய் அங்கே எதையுமே கிளிக் பண்ணலை அப்படின்னா there is no event occurs, அப்போ கிளிக் அகெயின் அப்படிங்கிற மெசேஜ் உனக்கு வந்து வரும். ஸோ இங்கே வந்து எல்டியில் தான் ஒரு தடவையும் இப்போ எதுவுமே நீ இப்போ வெரி ஃபர்ஸ்ட் டைம் நீ வந்து போய் பேராகிராஃப் மேலே வச்சு கிளிக் பண்ணுறேன்னா அது எல்டியில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்புறம் நீ செகண்ட் டைமில் போய் கிளிக் பண்ணும் பொழுது உனக்கு என்ன ஆகும், இங்கே வந்து இப்போ செகண்ட் டைம் உள்ள டேட்டா வந்து இதில் இருக்கும், டைம் இதில் இருக்கும், இந்த எல்டியில் ப்ரீவியஸ் டேட்டா இருக்கும். இது ரெண்டுக்கும் இடையில சப்ராக்ட் பண்ணினா அது டிடி, அதுதான் டைம் டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறது. ஸோ ஃபஸ்ட் ஈவெண்ட்டுக்கும் செகண்ட் ஈவெண்ட்டுக்கும் அதெல்லாம் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். இதுதான் இந்த ஃபங்க்ஷனோட எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ இதோட உன்னோட ஸ்கிரிப்டை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இங்கே வந்து நீ என்னோடய ஸ்கிரிப்டில் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டில் வந்து இந்த jQueryயோட பாத்தை வந்து கரெக்டாக சோர்ஸாக இன்க்ளூட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் உன்னோட பாடியில் வந்து நம்ம ஒரு பேராகிராஃப் எழுதிக்கிறேன். ஸோ அந்த பேராகிராஃப் மேலே வச்சு நீ கிளிக் பண்ண அப்படின்னு சொன்னோன்னா இந்த ஈவெண்ட்டு, அதுதான் நம்ம ஈவெண்ட்டாக இங்கே நம்ம கேஸாக எடுத்துருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு டிவிஷனுங்கிறது ஒரு HTML செக்ஷனாக டிவைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டேக் தான். இது வந்து கிளிக் த அபவ் பேராகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்து கொடுக்குறேன். இப்போ இதை வந்து டைப் பண்ணிவிட்டு சேவ் அஸ் கொடுத்து தென் ப்ரோக்ராம் நேம் .html அப்படின்னு சேவ் பண்ணிட்டு
then you have to right click the file and open with the browser. ஸோ நான் இங்கே கூகுள் க்ரோம்லேயே உனக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் உன்னோட பேராகிராஃபாக இருக்கும். நான் இது வந்து உனக்கு ஜூம் பண்ணுறேன், ஸோ பெருசாக தெரியும். ஸோ இது வந்து உனக்கு பேராகிராஃப், இதுதான் உன்னோட அவுட்புட். ஸோ இதில் பேர என்ன இருக்குது, கவுண்ட் த நம்பர் ஆஃப் மில்லிசெகண்ட் பிட்வீன் டூ கிளிக் ஈவெண்ட்ஸ். இதுதான் நீங்கள் கொடுத்துருக்க இந்த இடத்துல, இந்த பேராகிராஃப் அப்படிங்கிற இடத்துல இதுதான் நீங்கள் கொடுத்துருக்க கவுண்ட் த நம்பர் ஆஃப் மில்லிசெகண்ட். அதுக்கு கீழே கொடுத்துட்டு கிளிக் ஆன் த அபவ் பேராகிராஃப். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த டேட்டாவுமே வரவே இல்லை. ஸோ ஈவெண்ட் எதுவுமே அக்கர் ஆகவே இல்லை. இப்போ நான் இங்கே போய் இந்த கர்சர் இங்கே வச்சு நான் ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே ஏற்கனவே ப்ரீவியஸ் ஈவெண்ட் எதுவுமே இல்லாததுனால அது 0 மைனஸ் தட் ஈவெண்ட்டு தான் உனக்கு வரும். அதனால டைம் டிஃப்ரென்ஸே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணால் என்ன வரும், எல்ஸ் பார்ட்டுக்கு போயிருக்கும். இந்த ப்ரோக்ராமோட ஃபஸ்ட் டைம் நீ பண்ணுறதுனால இந்த சப்ராக்ஷன் அப்படிங்கிற இந்த ட்ரூ பார்ட்டுக்கு போகாது. இஃப் எல்டியே இருக்காது, அதனால இந்த பார்ட்டுக்கே போகாது. அதனால இது கேல்குலேஷன் நடக்காது. ஸோ எல்ஸ் பார்ட்டுக்கு போயிட்டு இங்கே கிளிக் அகெயின் வரும். அதனால தான் நீ அதை கிளிக் ஃபஸ்ட் டைம் பண்ணோன்னு இங்கே கிளிக் அகெயின் வந்தது. இப்போ நீ என்ன பண்ணுவ, அகெயின் இது மேலே போய் கிளிக் பண்ண அப்படின்னு சொன்னா, இப்போ ப்ரீவியஸாக நீ ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணதுக்கும் செகண்ட் டைம் கிளிக் பண்ணதுக்கும் இடையில எவ்வளோ டைம் இருந்தது அப்படிங்கிறது மில்லி செகண்டில் வரும். இப்போ நான் திரும்ப இப்போ கிளிக் பண்ணேன்னா இப்போ செகண்டுக்கும் தேர்டுக்கும் உள்ளது, அடுத்தது தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கும், இந்த மாதிரி அப்படியே டக்குன்னு போக போக அந்த லாஸ்ட் ஈவெண்ட்டுக்கு எத்தனை டிஃப்ரென்ஸ் இருக்கும் இது அப்படியே ஜென்ரேட் ஆகிட்டே போகும். இதுதான் நம்மளோட எக்ஸசைஸ் நம்பர் 8ஓட எக்ஸ்ப்ளனேஷன்.